வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை மறுநாள் மொரிஷியஸ் செல்ல உள்ளார். அவரது பயணத்தின் போது மொரிஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் தலைமை விருந்தினராக பங்கேற்க உள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் ஆஸ்திரேலிய பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்த உதவும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிந்துணர்வு அடிப்படையில் இந்திய ஆஸ்திரேலிய ஒத்துழைப்பு அமைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது கிடைத்திருப்பது தமது பணிகளுக்கு ஊக்கமளிக்கும் என்று தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரியும் பேராசிரியர் திருமதி விமலா தெரிவித்துள்ளார். எண்ட ஆண்கள் என்ற மலையாள நூலை தமிழில் எனது ஆண்கள் என்ற நூலாக மொழிபெயர்த்ததற்காக இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி விமலா அதிக மொழிகளை கற்பது இதுபோன்ற மொழிபெயர்ப்புகளுக்கு உதவும் என்று தெரிவித்தார். நிலவிலிருந்து பூமிக்கு மண் எடுத்து வருவதற்கான சந்திரயான் 4 திட்டம் 2028ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், குலசேகரப்பட்டினத்தில் புதிதாக அமைக்கப்படும் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து இன்னும் 2 ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி வில்லியனூர் குடிநீர் பிரிவு சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கோபாலன் கடை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்று பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி ஜம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது. ருவண்டாவில் நடைபெற்ற கிகலி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் தோன்ஸ்கி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.